இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, புதிய நாள், புதிய நம்பிக்கை, நியூ டே, நியூ ஹோப் டெய்லி டிவோஷன் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? சங்கீதலின் புஸ்தகம் 31 சங்கீதம் 9வது வசனத்தை வாசிக்க கேட்போம். எனக்கு இரங்கும் கர்த்தாவே, நான் நெருக்கப்படுகிறேன். துக்கத்தினால் என் கண்ணும் என் ஆத்துமாவும் என் வயிறும் கூட கருகி போயிற்று. அல்லேலூயா. எப்படிப்பட்ட ஒரு வேண்டுதல் பாருங்க. இங்க தாவீது சொல்றாரு, எனக்கு இரங்கும் கர்த்தாவே, நான் நெருக்கப்படுகிறேன். துக்கத்தினால் என் கண்ணும் என் ஆத்துமா வயிறு கூட கருகி போகிறது. எவ்வளோ வேதனை. சில நேரத்தில் நம்ம ஸ்டவ்வில் பால் பாத்திரமோ பால் ஊற்றி வச்சுட்டு சில நேரத்தில் கவனிக்கலைன்னா அது அனலில் அந்த சூட்டுனால என்ன பண்ணாங்கனாக்கா அது கருகி போகும். அப்படியே ரொம்ப ஓவராக்கும் போது அது அப்படியே தீந்து அப்படியே பாத்திரத்தோடு ஒட்டி இருக்கிறத பார்க்குறீங்க. அதே போல் தான் இங்கே தாவீது சொல்கிறாரு, என் வயிறு ஒட்டி இருக்கிறது, கருகி போயிருக்கிறது. ஏன்னா நான் மிகவும் நெருக்கப்படுகிறேன். தெய்வ பிள்ளைகளே, ஒருவேளை இதே ஸ்டேட்மெண்ட்டில் தான் பிரதர் சுச்சுவேஷனில் தான் நான் இருக்கிறேன் அப்படின்னு நான் ரொம்ப நெருக்கப்பட்டு கொண்டு இருக்கிறேன். கவலைப்படுறீங்களா? இந்த பண்டிகை நாட்களில் நான் நினச்சதெல்லாம் ஒன்று, ஆனால் இப்போது அது எல்லாம் எதிர்மறையாக இருக்குது. பலவிதமான நெருக்கங்கள் என்னை நெருக்க கொண்டு இருக்குது. ஒரு பக்கம் பிள்ளைங்க, ஒரு பக்கம் ஆஃபீஸில் வேலை, ஒரு பக்கம் பிசாசுடைய தாக்குதல், ஒரு பக்கம் சரீரம் பலவீனம், இப்படி பல விதமான காரியத்தில் நீங்கள் நெருக்கப்பட்டு உங்கள் துக்கத்தோடு காணப்பட்டுக்கலாம். துக்கத்தினால் என் கண்ணும் என் ஆத்துமா கூட வயிறோட கருகி இருக்கிறது சொல்லப்பட்டிருக்கு. பலவித போராட்டங்களை நெருக்கத்தில் காணப்படுகிற தேவ பிள்ளையே, பயப்படாதீங்க. கர்த்தர் உங்கள் நெருக்கத்திலிருந்து விசாலத்துக்கு கொண்டு வருவார். அல்லேலூயா. உங்கள் நெருக்கங்கள் மாறும். இங்கே சொல்லப்பட்டிருக்கு, அந்த நெருக்கத்தினால நான் துக்கப்படுகிறேன். ஒருவேளை என்ன காரியத்தில் துக்கப்பட்டிருக்கீங்க தெரியல, என்ன காரியத்தில் நீங்கள் வேதனையோடு இருக்கீங்க தெரியல. இன்றைக்கி கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றுவதற்கு அவர் உண்மையில தேவனாக இருக்கிறார். அதே சங்கீத புஸ்தகம் 9வது சங்கீதம் 9வது வசனத்தை கூட வாசிக்கும் போது சங்கீதக்காரன் இப்படியா சொல்லுகிறார், வாசிக்க கேட்போம். சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர், நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர். ஆமென். அதுதாங்க குட் நியூஸ். ஆமென். நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர். அப்போது இப்போ சில நேரத்தில் நம்ம பைக்லேயோ எங்கேயோ போயிட்டு இருப்போம். திடீர்னு மழை வந்துச்சுன்னு வச்சுங்களேன், என்ன பண்ணுவோம்? ஒரு ஒதுங்குவோம். எங்கே அந்த ஷெல்டர் இருக்கோ, இல்லை ஒரு மரம் இருக்கோ, அது அடைக்கலம் போகும், அது தஞ்சம் போகும். ஏன்னா அந்த மழை தண்ணியை மேலே விழாது இருக்கிறதுக்காக. அதே போல் வெயில் காலத்தில் ஒதுங்குற இல்லைங்களா, நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர். அப்போ ஆண்டவரை பற்றி கொள்ளுங்க. ஆண்டவர்களை வாங்க. தேவைப்படையில் உங்கள் இருதயத்தை ஆண்டவர் சமத்தில் ஊற்றுங்க. அவர் உங்களுக்கு அடைக்கலமும் தஞ்சமாக இருந்து அவங்களை பாதுகாக்க உண்மையில தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. 1 சாமுவேல் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிப்பீங்கன்னா, தாவீது எப்பெல்லாம் நெருக்கப்பட்டாரோ அப்போல்லாம் கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான்னு வசனம் இருக்கும். அப்போ நீங்கள் கர்த்தரை சார்ந்து கொள்ளும் போது, கர்த்தருக்குள்ளே இருக்கும்போது தேவ பிள்ளையில் நெருக்கங்களை பார்த்து போராட்டங்களை பயப்படக்கூடாது. ஆனால் தேவ சமூகத்துக்கு போயிட்டு கர்த்தரை சார்ந்து கொள்ளும் போது அங்கே நம்ம திடன் அடைவோம். அதுதான் தாவீது செய்தார். இப்போ நெருக்கப்படுகிற காலங்களில் நம்ம சோர்ந்து போகாமல் கர்த்தருக்குள்ளே நம்மளை திடப்படுத்த, கர்த்தனை பலப்படுத்துவார், கர்த்தனை பாதுகாப்பார், கர்த்தனுக்கு தஞ்சமாக இருக்கிறாரு. அப்படி நீங்கள் உங்களை கர்த்தருக்குள்ளே திடப்படுத்தும் போது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க உண்மையில் இருக்கிறார். நீங்கள் நெருக்கப்படுறீங்களா? பயப்படாதீங்க. தேவ சமூகத்தை வந்துடுங்க. கர்த்தருக்கு உங்களை திடப்படுத்திக் கொள்ளுங்க. அவர்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் நெருக்கத்திலிருந்து கர்த்தர் உங்களை விலக்கி உங்களை பாதுகாக்க உங்கள் உண்மையில் இருக்கிறார். உங்கள் நெருக்கங்கள் சீக்கிரத்தில், உங்கள் துக்கங்கள் சீக்கிரத்தில் சந்தோஷமாய் மாறும். நம்புறீங்களா? இதை நம்புங்க தேவ பிள்ளைகளை. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லுகிறப்பா. ஆண்டவரே, யார் யார் எப்படியாப்பட்ட நெருக்கத்தின் மத்தியில் போராடி கொண்டிருக்காங்களோ இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபம் பண்ணுறப்பா, எங்கள் நெருக்கங்கள் விசாலமாய் மாறட்டும். இவர்கள் நெருக்கத்திலிருந்து விடுவிப்பிறாக நான் ஜெபிக்கிறோம். இதில் ஆசீர்வதி கனப்படுத்தும். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரிக்கிறப்பா. வேலை ஸ்தலங்களுக்கு நெருக்கங்கள் மாறட்டும், குடும்பத்தில் இருக்கிற நெருக்கங்கள் மாறட்டும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த நாள் முழுவதும் கரம் எடுத்து நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபம் கிளம்பிதாவே. ஆமென். உங்கள் நெருக்கத்தை கர்த்தர் மாற்றுவார். தைரியமாக போங்க. God bless you.